1000 தான் இருந்தாலும் நம்ம கூட இருந்த பொருள் இருக்கிற டிஃபரன்சஸை வந்து பேசிக்கலாம். நான் எதுலேயுமே எனக்கு அவரோட அஜெண்டாஸ் இது பண்ணுறாரு. எப்படி அடிக்கலாம் நம்ம இருக்குல்ல அது அப்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா கமருதீனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து சில லைவ்ல என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயிலும் நமக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ரோமோ ஒன்ல நம்ம அந்த விஷயத்தை பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். முதல்ல இந்த ப்ரோமோல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 1000 தான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் ஒரு டைம் பழகிருக்கோம். அதாவது வந்து ரெண்டு பேர் க்ளோஸா பழகிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் இருந்தாலும் அதை வெளியே போய் பார்த்துக்கலாம், அப்புறமா பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம் தானே அவன் யோசிக்கணும். எதுக்காக இவ்வளோ ரூடா நடந்துட்டு இருக்கான், எதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சாண்ட்ரா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே க்ளோஸா இருந்தாங்கல்ல, இப்போ வேலைக்கு போனோன்னா இந்த மாதிரி அட்டாக் மோடுக்கு போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று கமருதீன் பண்ணது நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்க. சண்டை போடலாம், நீ வந்து பார்வதி சீட்டிங் பண்றாங்க, பார்வதி அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு எதுனாலும் நான் சொல்லலாம். ஆக்சுவலாக பார்வதி விளையாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க, விளையாட்டுக்கு அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க, ஃபோர்ஸே இருக்காது. இவனுக்குமே அது தெரியும். முதல்ல சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டிருப்பான், பிக் பாஸ் என்ன அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டிருப்பான். இந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லாம அந்த டப்பாவை அவ்வளோ ஃபோர்ஸா எட்டி மிதிக்கிறதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது? மேற்கொண்டு ஒரு வாட்டி டப்பாவை எட்டி மிதிக்கிறது எங்கிருந்து வந்தது? எங்க பேசுங்க, திட்டுங்க, பார்வதியை போட்டு திட்டுங்க. வாய் இருக்கு நமக்கு. அவங்க வாயில பேசுறாங்கன்னா நம்ம வாயில பேசலாம். பார்வதியை ரொம்ப திட்டுறாங்கன்னா பதிலுக்கு திட்டுங்க. பார்வதியை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா நீங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுங்க. அதுதானங்க பிக் பாஸ். பார்வதி ட்ரிகர் பண்ற மாதிரி என்ன பேசிட்டாங்க அப்படின்னு கடைசியில நீங்க சொல்றீங்க. நீங்க பார்வதியை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் இங்க இருக்க திங்ஸை எட்டி மிதிப்பேன், அப்படியே அடிக்கிற மாதிரி வருவேன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது நல்லா இருக்காது இல்ல. ஏன்னா வந்து அப்படியே வந்து தைரியமானவன்னா காமிச்சுக்கிறதெல்லாம் வந்து பொண்ணுங்க கிட்ட பண்ணிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் பையன்கிட்ட நீ பண்ற வரைக்கும் கூட ஓகே. நீ வந்து ஆவுனா அடிக்கிற மாதிரி எகிரிட்டு வருது, நல்லாவே இல்லை பார்க்க. சரி, அது தைரியமா பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு பயம் வந்துருச்சுங்க. கமருதீனை முதல்ல தைரியமா அப்படி பண்ணிட்டான். என்கிட்டலாம் இதை வச்சுக்காதுன்னு அந்த பெட்டியெல்லாம் எட்டி மிதிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பயம் வந்துருச்சு. அச்சோ கொஞ்சம் ஓவரா போயிட்டுமோ, என்ன பண்றதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பூசி முழுகிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல என் மேல தப்பு இல்ல, அவ என்ன ட்ரிகர் பண்ணா. கடைசியில கேமரா கிட்ட வந்து பேசினான் பாத்தீங்களா, என்ன அவ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், நான் பொறுத்து தான் போறேன், இப்படி தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம் ராஜா. இவ்வளோ நாள் நடந்துருச்சு, 80 நாளுக்கு மேல போயிருச்சு. உன்னால ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? எல்லாருக்குமே தான் கோவம் வருது. அதுக்காக இங்க இருக்க பொருளை உடைக்கலாம், மற்றவங்க கிட்ட எகிரிட்டு போலாமா? ஸோ இங்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. சரி, இப்போ விஜய் பார்வதி சாண்ட்ரா கிட்ட பேசும்போது சாண்ட்ரா சில விஷயங்களை சொல்றாங்க. அவனுக்கும் எனக்கும் அஜெண்டாவே வித்தியாசம். அவன் ஒரு சைடு இருக்கானா, நான் ஒரு சைடு இருக்கேன். எனக்கு கமருதீனை வந்து பெருசாவே எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கமருதீன் வந்து அந்த பாக்ஸிங் பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரிலாம் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கான். அதை நமக்கு பேரலா காமிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ப்ரூட்டலா நடந்துட்டு இருக்கான், இதை வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் இதை பத்தி தாங்க இவங்க ரெண்டு பேரும் அதிகம் பேசிட்டு இருக்காங்க. சரி, லைவ்ல சில அப்டேட் கிடைச்சிருக்குன்னு அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 டாஸ்க் வரைக்கும் தான் நேற்று முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 2 டாஸ்க் நடந்திருக்கு. அதுல வந்து 4வது டாஸ்க சபரி தான் ஜெயிச்சிருக்காரு. 4வது டாஸ்க சபரி ஜெயிச்சிருக்காரு. 5வது டாஸ்க விஜய் பார்வதி ஜெயிச்சிருக்காங்க. சரி, 5 டாஸ்கோட முடிவுல யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சபரி இருக்காருங்க, 34 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரி கமருதீன் பார்வதி செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க, 29 பாயிண்ட். அதாவது சபரி 34 பாயிண்ட், அதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மியா கமருதீன் பார்வதி ரெண்டு பேருமே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பார்வதி 5வது டாஸ்க ஜெயிச்சதுனால பாயிண்ட் நிறைய கிடைச்சிருக்கு, செகண்ட் பொசிஷன் அளவுக்கு போயிட்டாங்க. கடைசி பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா, கானா வினோத் இருக்காரு, 13 பாயிண்ட் தான் வச்சிருக்காரு. 5 டாஸ்க் விளையாடிய 13 பாயிண்ட் தான் வச்சிருக்காரு. இதை தாண்டி வந்து சுபிக்ஷா வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க, 22 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இதுதாங்க வந்திருக்கு. இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 7ல வந்து ரெட் கார்டு பிரதீப் ஆண்டனிக்கு ஒரு மாதிரி வாங்கி தந்தாங்கல்ல, அந்த மாதிரி கமருதீனுக்கு வேற ஆங்கிள் வாங்கி தரலாமான்னு ஒரு டிஸ்கஷன் போறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னன்னா, பார்வதி இங்க இருக்க நிறைய பேர்கிட்ட பேசி அவன் இவ்வளவு வைலண்டா இருக்கான்றதை திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை நேத்தே அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். கமருதீன் நேத்தே ஸ்மெல் பண்ணியிருப்பான். நான் வந்து அவ தான் என்ன ட்ரிகர் பண்ணா, ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் தனித்தனியா உட்காந்து பேசுறா, எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ற மாதிரியே எனக்கு
எனக்கு தோணுதுன்ற மாதிரி கமருதீன் கேமராவை பார்த்து பேசினா பார்த்தீங்களா, ஏறக்குறைய பார்வதி அதுக்கான ஸ்டெப் எல்லாம் உள்ள எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த 4th டாஸ்க் 5th டாஸ்க் நான் சொல்றது உண்மைதான். இதை பத்தி உங்களுக்கு கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க.